ஃபார்முலா 1 படத்தை எத்தனை பேர் தியேட்டரில் பார்த்தீங்க? அதுவும் நல்ல தியேட்டரில் பார்த்தீங்க. இந்த படம் வந்து சில நாட்களில் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் அந்த படத்தினுடைய பின்னணி இசையை வெளியிட்டிருந்தார். அந்த பின்னணி இசையை கேட்டுட்டு தான் நான் வந்து கண்டிப்பாக அந்த ஃபார்முலா 1 படத்தை ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஹன்ஸ் சிம்மர் ரொம்ப ஃபேமஸான ஆள். ஏன்னா மேற்கத்திய படங்கள் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஹன்ஸ் சிம்மர் பற்றி தெரியும். அவருடைய தனித்துவமான இசை தெரியும். இன்றைக்கி நிறைய இசையமைப்பாளர்கள் வெஸ்டர்னில் இருக்கிறாங்க. அதில் வந்து தலைவனுக்குன்னு தனி ரெக்கார்ட் இருக்குது. அந்த காரணத்தினால பின்னணி இசை அவர் வெளியிட்ட அது கேட்டு ஏற்பட்ட ஆர்வத்தினால தான் போயிட்டு இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தேன். ஒரு கார் ரேஸ் சம்மந்தமான ஒரு படம். தலைவன் வந்து பின்னி எடுத்துருக்கிறான் இசையில், கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு தான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சக்தி தியேட்டர் வந்து போயிட்டு பார்த்தேன். அட்டகாசமான படம், நல்ல இசை. என் ஹெட்ஃபோனில் கேட்கும்பொழுது சூப்பராக இருந்தது. தியேட்டரில் ரொம்ப கேவலமாக இருந்தது சவுண்டு. தலைவன் இசை சிறப்பு, தியேட்டரோட சவுண்டு ரொம்ப கேவலமாக இருந்தது. ப்ரொஜெக்ஷனுமே தலைவலி எடுக்கிற மாதிரி இருந்தது. நமக்கு பின்னாடி 5-6 வரிசையில் யாருன்னா பொறுமையாக பேசினா கூட கேட்குற அளவுக்கு தான் வால்யூம் இருந்தது. வாய்ஸ்லாம் கூட ஒழுங்காகவே என்ன பேசுகிறாங்கன்னே புரியல. தமிழில் தான் டப்பாகி இருந்த படத்துக்கு தமிழில் சப்டைட்டில் இருந்தது. அதாவது கொடுமையான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். கொடுமையாக இருந்தது. அதுக்கு என் வீட்டில் டிவியில் என்கிட்ட இருக்கிற சவுண்ட் சிஸ்டமில் போட்டு அந்த படத்தை பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. அடுத்து வேறு சூப்பர்மேன் வேறு வருது. நம்ம ஒரு சூப்பர்மேன் கண்ணி வேறு. அந்த படத்தை சத்தியமாக அந்த தேட்டரில் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சில படங்கள் வந்து தேட்டரில் பார்த்தா தான் அது ஒரு நிறைவை வந்து கொடுக்கும். அப்படியான ஒரு படம் தான் F1. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நடிப்பாக இருக்கலாம், காட்சிகளாக இருக்கலாம். படத்தினுடைய ஹார்ட் அப்படின்றதே அந்த படத்தினுடைய இசை தான். அதை வந்து தேட்டருக்காரங்க கொண்டு எடுத்துட்டாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சிம்பிளி வந்து வேஸ்டட். பணம் கொடுத்து நம்ம பார்த்த நாம் வேஸ்டடு. இது போல் உங்களுக்கும் இந்த F1 படத்தை சார்ந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கேட்கலாம்.